இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. அவங்கள வந்து நீங்க ஒரு சாப்பிட்றதுக்கோ, இல்லாட்டி நீங்க சில சமயம் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னா கூட, ஏதாவது ஒருத்தரை மீட் பண்ணி பிஸ்னஸ் ப்ரப்போசல் பேசணும்னா கூட, நீங்க அவங்கள ஒரு காஃபிக்கு வெளியில கூட்டிட்டு போய், அங்க உட்காந்து பேசிக்கிட்டே, காஃபி குடிச்சிட்டே, காஃபி டேல போய் காஃபி குடிச்சிட்டே, நீங்க உங்க பிஸ்னஸ் டீல நீங்க பேசுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆர் கொஞ்சம் பெரிய ஒரு ஆஃபீஸில் உள்ளவரை வந்து கூப்பிட்டு பேசணுன்னா நீங்கள் வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போவீங்க, இல்லாட்டி லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அதே இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்குற ஃப்ரெண்டோ இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸோட எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் மூவி, அதாவது திரைப்படத்துக்கு போகணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, இன்வைட்டிங் சம்ஒன், அதாவது மற்றவங்களை யாரையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையோ எங்கேயாவது அழைப்பு விடுத்தல். ஓகே, அழைத்தல். ஓகே, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், இன்வைட்டிங் சம்ஒன். அதுக்கப்புறம் வந்து செட் ஆஃப் சென்டென்சஸ் அக்செப்டிங் இன்விடேஷன் பார்ப்போம். ஓகே, now we are going to see inviting someone to go somewhere. ஓகே, எங்கேயாவது போகிறதுக்கு நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். சரியா? என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களா? என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களா? வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க சில சமயம் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறீங்கல்ல, அதுதான் என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. மதிய உணவு அப்படின்றது வந்து லஞ்ச். அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே கொடுத்துருக்கேன். என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். Shall we go out for lunch? Shall we go out for lunch அப்படின்னு கேட்கணும். ஓகே, என்னுடன் மதிய உணவு அப்படின்னா லஞ்ச். கோ அவுட், அருந்த வருகிறீர்களா? ஆர் இப்படியும் கேட்கலாம், will you come out? Will you come out for lunch? Okay, will you come out for lunch அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி shall we go out for lunch அப்படியும் சொல்லலாம். ஓகே, ரெண்டு முறையிலையும் இதுக்கு அர்த்தம் அதே தான். அதாவது என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களான்றது வந்து லிட்ரலா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா ஆர் யூ கம்மிங் அவுட் வித் மீ ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்குறது. பட் இதுதான் முறையா, will you come out with me for lunch or will you come out for lunch? Shall we go out for lunch? With me is understood. Okay, next sentence பார்க்கலாம். ஓர் திரைப்படத்திற்கு செல்லலாமா இல்லாட்டி போவோமா? செல்லலாமான்றது வந்து போகலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு திரைப்படத்திற்கு செல்லலாமா, ஒரு திரைப்படத்திற்கு போகலாமா, ஆர் ஒரு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு தமிழ்ல கேட்கறது வந்து இங்கிலீஷ்ல எப்படின்னு பார்க்கலாம். Shall we
go for a movie? Shall we go for a movie? ஒரு திரைப்படத்திற்கு போகலாமா? Shall we go for a movie? திரைப்படம்னா movie. Shall we go na செல்லலாமா? Okay. A movie or திரைப்படம். Okay. Now I am sure you have understood how to say that in English. Next one. நாம் காபி அருந்திக்கொண்டே பேசலாமா? ஓகே, நாம் காபி அருந்திக் கொண்டே பேசலாமா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? இரண்டு வகையா இருக்குது. How about for a cup of coffee? How about going for a cup of coffee? Or shall we discuss with a cup of, shall we discuss having a cup of coffee ஓகே, இரண்டு வகையா நான் உங்களுக்கு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது இரண்டு வகையா நீங்க கேட்கலாம், இதுவும் இரண்டு வகையா கேட்கலாம். நாம் காபி அருந்தி கொண்டே பேசலாமா அப்படின்னா how about going for a cup of coffee னா போய் அங்க டிஸ்கஸ் பண்ணலாம்னு அர்த்தம். or shall we discuss having a cup of coffee அப்படின்னா காஃபி அருந்தி கொண்டே பேசலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்றைக்காவது என் வீட்டிற்கு வாருங்கள். வாருங்களேன், என்றைக்காவது நீங்கள் என்றைக்காவது என் வீட்டிற்கு வாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நீங்கள் என்றைக்காவது என் வீட்டிற்கு வாருங்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். Why don't you come home one day or இப்படின்னு சொல்லலாம். Why don't
don't you pay us a visit? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸும் இரண்டு வகையா நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ பார்க்கலாமா? என்னுடன் மதிய உணவு அருந்த வருகிறீர்களா அப்படின்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். Shall we go out for lunch? Or will you come out for lunch? With me is understood. Will you come out for lunch with me? You can even write here. With me is understood. Okay, next one. ஒரு திரைப்படத்திற்கு செல்லலாமா ஆர் சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு கேட்கறது வந்து இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். Shall we go for a movie? சினிமான்றது மூவி. ஓகே, shall we go for a movie? நாம் காப்பி அருந்தி கொண்டே பேசலாமா அப்படின்றது வந்து இரண்டு வகையா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். Shall we discuss having a cup of coffee? Or how about going for a cup of coffee? இன்னொரு வகை கூட இருக்கு. How about a coffee meeting? அப்படின்னு கேட்கலாம். How about a coffee meeting? Coffee meetingனா பேசிக்கொண்டே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டே காஃபி குடிச்சிட்டு பேசுறது. ஓகே, ஸோ நம் காப்பி அருந்தி கொண்டே பேசலாமான்றது வந்து மூணு வகையா சொல்லலாம். How about going for a cup of coffee? Or shall we discuss having a cup of coffee? Or shall we go for a coffee meeting? Okay, these are the ways in which you can invite someone for a cup of coffee. Next one. நீங்கள் இன்றைக்காவது என் வீட்டிற்கு வாருங்களேன் அப்படின்னு இப்போ நீங்கள் கெஸ்ட்ஸோ இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்ஸையோ இல்லாட்டி யாராவது உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும்னு தோணும் போது நீங்கள் இப்படி கேட்பீங்க இல்லையா, நீங்கள் என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம இரண்டு வகையாக இங்கிலீஷில் பார்க்கலாம். Why don't you come home one day அப்படின்னு கேட்கலாம். Why don't you pay us a visit? Visit எங்களுக்கு நம்ம வீட்டுக்கு. That is understood. Okay, now I'm just going to read out only the English sentences and then I'm going to give you some more sentences based on the same topic. Shall we go out for lunch? Will you come out for lunch with me? Shall we go out for lunch or will you come out for lunch with me? Next one. Shall we go for a movie? Shall we go for a movie? Next one. How about going for a cup of coffee? Shall we discuss having a cup of coffee? Or shall we have a coffee meeting? Next one. Why don't you come home one day? Why don't you pay us a visit? Why don't you come home one day? And or why don't you pay us a visit? Now see how I pronounce the word why. Word why. All these start with W and all W words you round your lips. Okay. Now these are few of the sentences which we invite someone for something. Either invite somebody for lunch or invite someone for a movie or invite someone for a cup of coffee or invite someone home. Okay, now these are the sentences and we are going to see some more and I'm going to teach you how also we can invite them for dinner or for a party or something like that. Shall we?
4 sentences we have seen just now. 4 வாக்கியங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு 4 sentences நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே? ஹாய். நாம் சாப்பிட வெளியே போகலாமா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வெளியில் போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுறீங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஏஐயும் போடலாம், இல்லாட்டி ஹெச்ஐ. Shall we go out to eat? Or you can just ask, would you like to Okay. Would you like to go out to eat, or shall we go out to eat? These are 2 ways in which you can invite someone to go out to have anything. It may be breakfast or lunch or dinner. Next one. அடுத்த sentence வந்து எங்கள் திருமண வைபோகத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். ஓகே, இது வந்து இன்வைட்ல நீங்க ஒரு உரிமையோட நீங்க ஒருத்தரை இன்வைட் பண்றீங்க. எங்கள் திருமண வைபோகத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். யூ ஷுட் கம். அதாவது நீங்க வந்து இல்ல வர்றீங்களா அப்படின்லாம் இல்லை, கட்டாயம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுவும் ஒரு விதமான அழைப்பு தான். ஓகே, இதையும் நம்ம 2 வகையா சொல்லலாம். I want you to come for my our wedding function. Wedding function, it can be அதாவது நிச்சயதார்த்தமா இருக்கலாம், இல்லாட்டி சில நிறைய சடங்குகள் இருக்குது இல்லையா, அதுகளாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். I want you to come for a wedding function without fail. Or you are cordially invited for a wedding function.
Okay, so I have given you two different sentences. எங்கள் திருமண வைபோகத்திற்கு வைபோகத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். இது வந்து I want you I want you to come. To come for our wedding function without fail. You are cordially invited for our wedding function. So these are two different ways of insisting on somebody coming. அதாவது நிச்சயமா வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து அவங்கள வர சொல்றதுக்கு இந்த ரெண்டு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கள் விருந்துக்கு வந்தால் எங்கள் விருந்திற்கு வந்தால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ஓகே, நீங்கள் எங்கள் விருந்திற்கு வந்தால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அதாவது நீங்க கட்டாயம் வந்துருங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றத எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். We will be greatly delighted, or we will be delighted if you come for our party. for சொல்லலாம், to சொல்லலாம். We will be delighted if you come for our party, or we will be delighted if you come to our party. நீங்கள் எங்கள் விருந்திற்கு வந்தால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம்ன்றதுக்கு எப்படி நீங்க இதெல்லாம் நீங்க இந்த சென்டென்சஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பனாலும் உங்க வீட்டுக்கு யாரையாவது அழைக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது வெளியே போகணும்னு அழைக்கலாம். இதெல்லாம் ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. We will be greatly delighted, or we will be delighted if you come for our party. Okay, next one. நாம் டின்னருக்கு வெளியே போக நாம் டின்னருக்கு வெளியே போக விருப்பமா அப்படின்னு ஒருத்தரை கேட்கணும் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது பார்க்கலாம். Would you be interested in going out for dinner?
would you be interested in going out for dinner? நாம் டின்னருக்கு வெளியே போக விருப்பமா? Okay, would you be interested in going out for dinner? Next one. Okay, நாங்கள் குடும்பமாக ஊட்டிக்கு செல்கிறோம். எங்களுடன் வர விருப்பமா? நாங்கள் குடும்பமாக ஊட்டிக்கு செல்கிறோம். எங்களுடன் வர விருப்பமா? இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா நீங்க ஊட்டிக்கு போறீங்க. நீங்க இன்னொரு உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபேமிலியிலே கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள நீங்க வர சொல்றீங்க. எங்க கூட வர்றீங்களா இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அல்லது மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அவங்கள நீங்க உங்க கூட வர விருப்பமா அப்படின்னு கேட்குறீங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறதுன்னு பார்க்கலாம். We are on a family trip. Would you be interested in joining us? ஓகே, இப்போ நம்ம வேறு வேறு இடங்களுக்கு வேறு வேறு சமயங்களுக்கு நீங்க ஒருத்தரை இன்வைட் பண்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். முதல்ல 4 சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ இன்னொரு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, நாங்கள் குடும்பமாக ஊட்டிக்கு செல்கிறோம். எங்களுடன் வர விருப்பமா அப்படின்றது. We are going to Ooty on a family trip. Would you be interested in joining us? அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சென்டென்சஸ் ஒன்று எப்படி எழுதுறதுன்ட்டு. ஹாய், நாம் சாப்பிட வெளியே போகலாமா? ஹாய், shall we go out to eat? Or would you like to go out to eat? ஸோ 2 வகையாக நம்ம இந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கேன். ஓகே, would you like to go out to eat? So these 2 sentences mean the same. எங்கள் திருமண வைபோகத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். I want you to come for our wedding function without fail. Next one. You are cordially invited for our wedding function. You are cordiallyனா கட்டாயமா நீங்க வரணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றது. இன்வைட்டட்னா வர, உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். You are cordially invited for our wedding function. வெட்டிங் ஃபங்க்ஷன்னா திருமண வைபோகத்திற்கு தான் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் அங்கே எழுதியிருக்கேன். விதவுட் ஃபெயில், நிச்சயமாக வர வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீங்கள், okay, these 2 are different 2 sentences meaning the same. நீங்கள் எங்கள் விருந்திற்கு வந்தால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம்.
we will be delighted. மிக்க மகிழ்ச்சி அடைவோம்ன்றது தான் we will be delighted if you come for a party. நீங்கள் எங்கள் விருந்திற்கு வந்தால், if you come for a party, we will be delighted. You can even structure the sentence like that. If you come for a party or if you come to a party, we will be delighted. You can even structure the sentence that way. Okay. So, we again, I am rounding my lips, we, not we, it is we. Next sentence. நாம் டின்னருக்கு வெளியே போக விருப்பமா? நாம் டின்னருக்கு வெளியே போக விருப்பமா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Would you be interested in going out for dinner? Would you be interested in going out for dinner? Next. நாங்கள் குடும்பமாக ஊட்டிக்கு செல்கிறோம். எங்களுடன் வர விருப்பமா? ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். We are going to Ooty on a family trip. Would you be interested in joining us? We are going to Ooty on a family trip. Would you be interested in joining us? Okay, all these are invitations for various occasions. Shall we see only the English sentences now? Hi, shall we go out to eat? Or would you like to go out to eat? Next sentence. I want you to come for a wedding function without fail. I want you to come for a wedding function without fail. Or you are cordially invited for a wedding function. You are cordially invited for a wedding function. We will be delighted if you come for a party. Or if you come to a party, we will be delighted. Would you be interested in going out for dinner? Would you be interested in going out for dinner? Next one. We are going to Ooty on a family trip. Would you be interested in joining us? We are going to Ooty, or you can even say Kodaikanal, or we are going to Dubai on a family trip. Would you be interested in joining us? Okay, practice all these sentences. Definitely it will be of great help to you when you want to call your friends or relatives home, or for your function, or to go out and have lunch or dinner, anything outside, or even if when you want to call or invite someone for a wedding function or a birthday party at home.